விஜய் டிவியில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தவங்க இந்த மேடம். இவங்க வந்து 365 புடவை வேணும். ஹெலிகாப்டரில் வந்து தான் எனக்கு ரிசப்ஷன் வந்து ஆகணும். 50 லட்ச ரூபா கல்யாண மண்டபத்தில் தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வந்து பேசின நீயா நானா ஃபங்க்ஷனில் பேசின பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒன்றும் இருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் அந்த மேடம் கிட்ட, இவங்க பேசுன்றது இது நியாயமா? நாளைக்கு உங்களுக்கே ஒரு பொண்ணு இருந்து நீங்கள் இருக்கிற வீடு தான், அப்பா அம்மா இருக்கிற நீங்கள் இருக்கிற வீடு தான் எனக்கு வந்து வேணும், நீங்கள் ரோட்டில் இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இதே உங்களுக்கு நடந்திருந்தால் உங்களுக்கு ஓகேவா? 2, அப்பா அம்மா கடன்காரனானா கூட பரவாயில்ல, எனக்கு 80 சவரம் தான் வேணும், 50 சவரம் தான் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்களே, அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே, இது நியாயமா? அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, நான் தப்பே சொல்லலை. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, ஓகேங்களா? இந்த கருத்து விரும்பினா லைக் பண்ணுங்கள். விஜய் டிவியில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தவங்க இந்த மேடம். இவங்க வந்து 365 புடவை வேணும். ஹெலிகாப்டரில் வந்து தான் எனக்கு ரிசப்ஷன் வந்து ஆகணும். 50 லட்ச ரூபா கல்யாண மண்டபத்தில் தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வந்து பேசின நீயா நானா ஃபங்க்ஷனில் பேசின பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒன்றும் இருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் அந்த மேடம் கிட்ட, இவங்க பேசுன்றது இது நியாயமா? நாளைக்கு உங்களுக்கே ஒரு பொண்ணு இருந்து நீங்கள் இருக்கிற வீடு தான், அப்பா அம்மா இருக்கிற நீங்கள் இருக்கிற வீடு தான் எனக்கு வந்து வேணும், நீங்கள் ரோட்டில் இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இதே உங்களுக்கு நடந்திருந்தால் உங்களுக்கு ஓகேவா? 2, அப்பா அம்மா கடன்காரனானா கூட பரவாயில்ல, எனக்கு 80 சவரம் தான் வேணும், 50 சவரம் தான் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்களே, அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே, இது நியாயமா? அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, நான் தப்பே சொல்லலை. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, ஓகேங்களா? இந்த கருத்து விரும்பினா லைக் பண்ணுங்கள். விஜய் டிவியில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தவங்க இந்த மேடம். இவங்க வந்து